ரீசெண்டா கடைக்கு போனேன். சோ அந்த கடைக்கு போன அந்த டைம்ல நான் பார்த்த கொஞ்சம் வேர்டான ஐட்டம்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போறேன். சோ வாங்க அதெல்லாம் என்னன்றத பார்ப்போம். இது ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் பார்த்தது இல்ல, அதெல்லாம் நான் இப்ப பார்த்தனால உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க பார்த்திருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து அந்த நானோ டிப் கிட் வச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்து நமக்கு ஒரு கிறிஸ்டல் மாட் வச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்து ஒரு சாஃப்ட் கிளே. சோ இந்த சாஃப்ட் கிளேயோட பிரைஸ் வந்து 100 rupees ஆகுது. சோ இந்த 100 rupeesக்கு இந்த சாஃப்ட் கிளே வர்த்தா இல்லையன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்புறம் நம்ம சேனல்ல சைக்கிள் ஹேண்டிகேப் லைட் மேக் பண்ணி அப்லோட் பண்ணிருக்கோம். சோ அந்த வீடியோ கீழ டாக் பண்ணி வச்சிருக்கேன். இப்பவே போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க நண்பா. சோ ஃபர்ஸ்ட் இத ஓபன் பண்ணி பாப்போம். ஓபன் பண்ணும்போது எப்பவும் பிளாஸ்டிக் கத்தி அதுக்கு அடுத்து அந்த கிளேக்கான குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்து கிளே வச்சிருக்காங்க. இந்த கிளே மொத்தம் 12 கலர்ல இருக்க கிளே கொடுத்திருக்காங்க. நண்பா நம்ம சேனலுக்கு ரொம்ப நாள் ஆச்சு நம்மளோட ஒரு ஷார்ட்ஸ்க்கு 10k லைக்ஸ் ரீச் பண்ணிட்டு. சோ உங்களால முடிஞ்ச வரை இந்த வீடியோக்கு போட்டு 10k லைக்ஸ் ரீச் பண்ண சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. சோ இந்த கிளே எடுத்து பார்த்தா ரொம்ப சாஃப்ட்டாவே இருந்துச்சு அவங்க சொன்ன மாதிரி. நார்மலா கடையில வாங்குற கிளேக்கும் இந்த கிளேக்கு ரொம்பலாம் நமக்கு வித்தியாசம் தோணாது. அது மட்டும் இல்லாம பிரைஸும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. சோ உங்களுக்கு இது வர்த்தா இல்லையன்றத கமெண்ட் பண்ணுங்க.